இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றவரே, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை புரிந்தார் என்று. ஆண்டவரின் அருளை பெற்ற இதோ இந்த நபர்கள் ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்ததை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகிறது என்று கூறுகின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொய் பேசுவதை தவிர்க்கவும், புரணி பேசுவதை தவிர்க்கவும், மற்றவர்களின் பெயர்களை கெடுப்பதை தவிர்க்கவும், நாங்கள் நல்ல சிந்தனைகளை பெற்று நல்ல சொற்களை பேசுகின்ற மக்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும், நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும், தனிமையால் வாடுகிற நபர்களுக்காகவும், இளைஞர்களுக்காகவும், படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காகவும், குடும்பத்தில் அமைதி நிலவவும், மருத்துவமனையில் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்கு இறைவன் சுகத்தை தரவும் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நம் நம்பிக்கையை முன்னிட்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.